ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போகா ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் நம்ம வீடியோ போட்டது ஆடு கருப்பாடு விற்பனை பற்றி போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோழியில் செல் வந்தால் அதுக்கு நாம் செய்யக்கூடிய முறையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி அதாவது போன மாதம் நான் வந்து கோழி அடை வச்சதில் செல் நிறையா வந்துச்சிங்க. செல்லுக்கு வந்து என்ன பண்ணுறது, தேசிய இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எருக்கையில் அப்புறம் வசம்பு போட்டேன். கேட்கவே இல்லை. 3 கோழி அடை வச்சுருந்தேன். 3 பார்த்தீங்கன்னா 3ல் 2 இறந்துருச்சிங்க. ஒரு கோழி தான் தப்பிச்சிச்சு. அதுவும் அடையில் உட்கார மாட்டேன்னு ஓடி போயிடுச்சு. நல்ல வேலைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன்ட்ட வந்து எங்கள் பிள்ளை இருக்குது, அதில் வச்சு இந்த குஞ்சுங்களை பொறுக்கி வச்சுன்னா அதில் தப்பிச்ச கோழி தான் இது. அதில் வந்து குஞ்சுங்க தாங்க இதுங்களாம். எங்கள் பிள்ளையில் வச்சு இதை வச்சு தாய்க்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு 3 அடை வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா செல்லு ஏகப்பட்ட செல்லு. இதோ எருக்கையில் போட்டேன், சுண்ணாம்பு அடித்தேன், எல்லாம் பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டப்போ நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் எதுவும் இந்த வீடியோ போடல. நான் போய் கேட்டேன். நம்ம ராஜாராம் தெற்கு வீதியில் உள்ள ராஜாராம் வெட்டினரி ஷாப்பில் போய் கேட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 2 பாட்டில் கொடுத்தாங்க பவுட்ரு. இந்த பவுட்ரு கொடுத்தாங்க, நல்லா வேலை செய்யுது. ப்ரொபக்சர் பவுடர்ன்ட்டு நோட்டிக்ஸ். இதோட விலை 250 ரூபாங்க. நேற்று போட்டேன், இன்றைக்கி ஒரு செல்லு கூட இல்லைங்க. நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. யாருக்காச்சும் உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் பயனடைவீங்க பயனடைங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். மற்றபடி எந்த ஒரு இந்த கம்பெனியை இப்போ அப்கிரேட் பண்ணுறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.